நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. பவானி ஆற்றில் ஏற்கனவே கேரளா 2 தடுப்பணைகள் கட்டியுள்ள நிலையில் கூரப்பட்டி என்ற பகுதியில் 3வது அணையை கட்டி வருகிறது. இதனால் கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் வறட்சி ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. கேரளாவின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவையில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. அப்போது தடுப்பணை கட்டப்படும் இடத்தை வரும் 7ஆம் தேதி அனைத்துக் கட்சிகளின் பிரதிநிதிகள் ஆய்வு செய்வது என்றும் பின்னர் கேரள முதலமைச்சரை சந்தித்து கட்டுமான பணிகளை நிறுத்தக் கோரி மனு அளிப்பது என்றும் முடிவு செய்யப்பட்டது. தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தனமாக செயல்படுவதாக கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. 6 அடி உயரத்திற்கு அணை கட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் 2 அடி உயரத்துல தண்ணியே வராது. தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள தண்ணியே வராது. இந்த அளவுக்கு நடைபெற்றும் கூட இதுவரை தமிழக அரசோ தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களோ எந்த விதமான நடவடிக்கையும் அவர் எடுக்கவில்லை. ஆகவே இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும் என்ற எண்ணமும் எங்களுக்கு இல்லை. ஆகவே மக்களை திரட்டி எங்களுடைய கட்சியுடைய தலைவர்களை அணுகி மக்களை திரட்டி தொடர் போராட்டங்களை நடத்துவது என்று நாங்கள் முடிவு செய்தோம். கேரள அரசின் தடுப்பணை கட்டுமான பணிகள் உடனடியாக நிறுத்தப்படாவிட்டால் கோவையில் பெரிய அளவிலான போராட்டத்தில் ஈடுபடவும் அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. கூட்டத்தில் திமுக, காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், தந்தை பெரியார், தீகா விவசாய சங்கங்கள், வணிகர் சங்கங்கள் உள்ளிட்ட அமைப்புகள் பங்கேற்றன.